நடிகர் அசோகன் கதாநாயகனாக தோன்றிய திரைப்படம் ஒன்று 1963 வெளியானது. குமுதம் வார இதழின் உதவி ஆசிரியராக இருந்த ராகி ரங்கராஜன் அவர்கள் இந்த படத்திற்கான கதையை எழுதினார். படத்தின் பெயர் இது சத்தியம். கே சங்கரின் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் இடம்பெறும் சிங்கார பெண்ணுக்கு சேலை கட்டி என்ற பாடல் காட்சியில் ஹேமமாலினி அவர்கள் துணை நடிகையாக தோன்றி மறைவதை காணலாம். ஆனால் இந்த படத்தின் கதாநாயகியாக வந்தவர் சந்திரகாந்தா அவர்கள். கண்டிப்பும் கராரும் இரும்பு மனமும் கொண்ட பணக்கார சீமாட்டியாக கண்ணாம்பாவும் அவரை நம்பி வாழும் சகோதரனாக TS பாலையாவும் தங்கள் சிறப்பான நடிப்புகளை இந்த படத்தில் வெளிப்படுத்தினார்கள். இது சத்தியம் என்ற திரைப்படத்தை பற்றி இன்று நினைக்கும் போது முதலில் தோன்றுவது அதில் இடம்பெற்ற பி. சுசீலாவின் இனிமையான பாடல் ஒன்று. பெரும்பாலான வானொலி பரப்புகளில் ஆலயமணியின் ஓசையை கேட்டேன் என்ற பாடலுக்கு அடுத்தபடியாக காலை நேரங்களில் காற்று வழி எங்கும் நிறைந்திருந்த பாடலாக இதை நாம் சொல்ல முடியும். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலை இப்போது நாம் பார்க்க போகின்றோம். Oh
போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தொலைபேசியில் பரபரப்புடன் பேசிக் கொண்டிருக்கின்றார். திடீரென தொலைத்தொடர்பு அறந்து போகின்றது. போலீஸ் அதிகாரியின் முகத்தில் கவலை சூழ்ந்து விடுகின்றது. எதிரி நாட்டின் முக்கிய ரகசியங்களை கைப்பற்றி விட்டதாக தொலைபேசியில் சொன்ன அந்த ரகசிய போலீஸ் 115க்கு இப்போது என்ன நடந்திருக்குமோ என்ற குழப்பத்தில் அவர் இருக்கின்றார். நம்முடைய ரகசிய போலீஸ் 115 ஓவர்கோட், தொப்பி, கருப்பு கண்ணாடி, பிரீஃப் கேஸ் சகிதம் 500 மீட்டர் ஓட்ட பந்தய வீரன் போல் நாட்டின் எல்லையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார். கைகளில் துப்பாக்கிகளுடன் அவரை பிடிப்பதற்கு எதிரி நாட்டு சிப்பாய்கள் துரத்தி வருகின்றனர். நம்முடைய ரகசிய போலீஸ் 115 மிகவும் சாவகாசமாக எல்லை வேலியின் கம்பிகளை வெட்டி கொண்டு சொந்த நாட்டின் எல்லைக்குள் புகுந்து அங்குள்ள ஆற்றினுள் குதித்து விடுகின்றார். அவர் குதித்து மறைந்த பிறகுதான் எதிரிகளின் துப்பாக்கிகள் சுடத் தொடங்குகின்றன. குருவி சுட்டு பழகுவதற்காக அதுவரை அவர்கள் அந்த துப்பாக்கிகளை கைகளில் வைத்திருந்தார்கள் என்பது இந்த படத்தை இயக்கிய பந்துலு அவர்களுக்குத்தான் வெளிச்சம். இப்படி ஒரு அபத்தமான தொடக்க காட்சியுடன் 1968 ரகசிய போலீஸ் 115 வெளிவந்தது. ஜேம்ஸ் பாண்ட் பாணி படமான இதில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் ஜோடியாக நடித்தனர். இவர்களுடன் வெண்ணிறாடை நிர்மலா, அசோகன் ஆகியோர் முக்கிய பாத்திரங்களை ஏற்றிருந்தனர். படத்தின் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள் நாடு திரும்பும் ரகசிய போலீஸ் 115 இன்னொரு பணியை போலீஸ் உயர் அதிகாரி ஒப்படைக்கின்றார். நாட்டிய ராணி ஒருத்தி நடத்தும் கலைக்கூடம் ஒன்று தேச விரோத செயல்களுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் அந்த ரகசிய தகவலை ஒட்டி அதை கண்காணித்து அறிக்கை சமர்ப்பிக்கப்படியும் 115 கேட்டுக்கொள்ளப்படுகின்றார். ரகசிய போலீஸ் 115 தோன்றியவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த வேலையில் இறங்கும் அவர் நாட்டிய ராணிக்கு முன்பாகவே ஜெயலலிதா என்ற இன்னொரு சண்டிராணியிடம் மாட்டிக்கொள்ள நேரிடுகின்றது. இரட்டிப்பு சந்தோஷத்துடன் 2 ராணிகளையும் சமாளித்து தேசத்தை எவ்வாறு எம்ஜிஆர் காப்பாற்றினார் என்பதை பார்க்க ரசிகர்களுக்கு மிகவும் பொறுமை தேவைப்பட்டது. நாட்டிய ராணியின் கலைக்கூடத்தில் இடம்பெறுவதாக அமைந்த இந்த பாடலில் வெண்ணிறாடை நிர்மலா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அசோகன் ஆகியோர் தோன்றுகின்றனர். பாடலை கண்ணதாசன் அவர்கள் இயற்றினார். பாடலை பாடியவர் P. சுசீலா அவர்கள். நல்லது ரசிகர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.